வணக்கம், நான் தான் உங்களோட கெஸ்மி கேண்டி. நான் வந்து டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறேன். அதனால இவளை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுங்கன்னு என்ன வந்து இவ ஒரு டேஷ், இவ அத மாதிரி பொண்ணுதான், இவ மூஞ்ச பாரு, இவ வாய பாரு, நிறைய வேலை பார்த்திருப்பா, அத மாதிரி இடத்துலதான் இருக்கான்னு எவ்வளவு கொச்சியா பேச முடியுமோ அவ்வளவு கொச்சியா பேசியிருக்காரு. தைரியம் யாரு கொடுக்குறா? ஒரு பொண்ணு வந்து அரசியல் பத்தி பேசவே கூடாதா? நீங்க வந்து கேவலமா அட்டாக் பண்ணுவீங்களா? வணக்கம், நான் உங்களோட கெஸ்மி கேண்டி. இப்பதான் ஒரு சொட்ட லிங்கேஷ் வந்து என்னோட வீடியோ போட்டுருக்கான். அந்த சொட்ட லிங்கேஷ் வீடியோ சொல்லிருக்கான், விஜய் அவர்களை பத்தி தவறா பேசுறாங்க, விஜய் அவர்களை பத்தி கொச்சியா பேசுறாங்க, அவங்க வந்து ரேபிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு வந்து பேசுறாங்க. நான் விஜய் அவர்களை ரேபிஸ்ட்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் தெரியுமா? ட்ரோல் பண்ற பொட்ட பசங்க ஒண்ணா மாதிரி நாயங்களை தான் சொன்னேன், புரியுதா? அப்போ நீ விஜய் வந்து சொல்றேன்னு சொன்ன ஒரு விஜய் இருப்பானோ? இதுதான் உங்களோட டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. சீமான் தங்கச்சிங்க, பிரபாகரன் பிள்ளைங்க, பாக்குறியா? வணக்கம், என்னோட பேச நீங்க ஆசைப்படுகிறீங்களா? அப்ப உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது என்னோட பேர் வந்து தனலட்சுமி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆப் ப்ரொமோஷன் பண்ணது பேரு கூட நான் மென்ஷனே பண்ணல, புரியுதா? இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது என்னோட பேர் வந்து தனலட்சுமி. இது என்னோட பேர் வந்து தனலட்சுமி. இதுல காலையில பேர் வந்து தனலட்சுமி. இதுல காலையில 10 மணில இருந்து இரவு 11 மணி வரைக்கும் நான் ஆன்லைன்ல இருப்பேன். சோ எதுக்காக வெயிட் பண்ணிடுறீங்க? உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நிறைய பேசலாம். சீமான் தங்கச்சிங்க, பிரபாகரன் பிள்ளைங்க, உயிர் போனாலும் வரமாட்டான். போட டிஎம்கே காரங்க உன்னை அடிச்சு தூக்கி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டாங்க. 7 நாள் டாய்லெட் கிளீன் பண்ணிய பெக்கம் கட்டவன அப்ப கூட நீ திருந்தல. இன்னும் மான கெட்ட நாய பட